அது ஒரு பார்க்கு. அந்த பார்க்ல வந்து நெறைய மக்கள் நடந்து போயிட்டு, வந்துட்டு, வேலைக்கு போறவங்க அப்படிலாம் போயிட்டு இருக்கிறாங்க. அங்க ஒரு வயதான கண் தெரியாத ஒருத்தர் வந்து உட்கார்ந்துருக்கிறாரு. அவர் பக்கத்துல ஒரு போர்டு இருக்கு. அந்த போர்டுல எனக்கு கண்கள் தெரியாது அப்படின்னு சொல்லி எழுதிட்டு, அவருக்கு பக்கத்துல ஒரு பாத்திரத்தையும் வச்சுட்டு உட்கார்ந்துருக்கிறாரு. அங்க போறவங்க, வரவங்க எல்லாம் அவர பார்த்துட்டு போறாங்க, வராங்க. எதுவுமே அவர கண்டுக்கல யாருமே. அப்போ அந்த வழியா நடந்து போற ஒரு பொண்ணு, அந்த போர்டுல ஆ "இன்று எவ்வளவு அழகான நாள். ஆனால் என்னால் அதை பார்க்க முடியாது" அப்படின்னு சொல்லிட்டு எழுதி வைக்கிறா. எழுதிட்டு அந்த போர்ட அவர் பக்கத்திலேயே வச்சிடுறா. அப்போ அத பார்த்துட்டு போற எல்லாருமே அவருடைய பாத்திரத்துல வந்து பணத்த போட்டுட்டு போட்டுட்டு போறாங்க. அப்ப அவருக்கு ஒரு ஆச்சரியம். ஏன்னா இவ்வளோ நேரம் நம்மள யாருமே எதுவுமே கண்டுக்கவே இல்ல. அந்த பொண்ணு வந்துட்டு போனதுக்கு அப்புறமேட்டுலருந்து அவருடைய அப்ப மறுபடியும் அந்த பொண்ணு வரா. அப்ப அந்த பொண்ணுகிட்ட அந்த கண் தெரியாதவர் கேட்கிறாரு. அப்ப அந்த பொண்ணு சொல்றா, "ஐயா, நீங்க எழுதுனது தான் நானும் எழுதியிருந்தேன். ஆனா நான் கொஞ்சம் மாத்தி எழுதியிருந்தேன்." அப்படின்னு சொல்லிட்டு சொல்றா. இந்த கதையிலிருந்து வார்த்தைக்கு எவ்வளவு சக்தி இருக்கு அப்படிங்கிறது நமக்கு தெரியுது. வார்த்தைகள நம்ம ரொம்ப கவனமா உபயோகிக்கணும். ஒரு வார்த்தை ஒருத்தவங்கள வீழ்த்தவும் செய்யும், வாழவும் வைக்கும்.